வணக்கம் சோதரி நண்பர்களே. 2025 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருத்து மாதம் பிற்பகுதியில் யோகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார். உடன் சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கை இருக்கும். ராசியில் வக்ரம் பெற்ற செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு பக்கம் கூச்சல், குழப்பங்கள், டென்ஷன்கள், பதட்டங்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் விஷயங்கள், காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் மனம் மகிழக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. சுறுசுறுப்புத்தன்மையும் கலகலப்புத்தன்மையும் கலந்த நிலைகளில் செயல்பட்டு வருவீங்க. இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. குறிப்பாக கலைத்துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் சிறப்பாக அமையும். அதே போல் இந்த கலைத்துறைகளில் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு துடித்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில், எதிர்பார்க்காத வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களும் கொடுக்கக்கூடிய சில நற்செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஒரு அப்கிரேடேஷன் மாதிரி சில விஷயங்கள், காரியங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. எதிர்பாராத வாய்ப்புகள் அப்படிங்கிற நிறைய பேருக்கு உருவாகும். குறிப்பாக இந்த கெரியர் பேஸ்டான அனைத்து விஷயங்களுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே வேலை செய்யும். உற்சாகத்தோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டி வருவீங்க. உங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய பாராட்டுக்களையும் அரவணைப்புகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. இது வரைக்கும் உங்களுடைய குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தவங்க கூட இந்த முறை உங்களுடைய காரியங்களை பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்களில் சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். ஸோ காரியத்திறன் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுமையாக உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் முடிக்க முடியாத கடினமான சில விஷயங்களை கூட அதை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. அதுவும் கலகலப்போடும் உற்சாகத்தோடும் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். உங்களுடைய காரியங்களில் முழுமையான ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும். பொதுவாகவே தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த உத்தியோக உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வருவீங்க. உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. ரொம்ப நாட்களாக செய்யணும்னு நினைத்திருந்த விஷயங்கள், காரியங்களை இந்த மாதம் செய்து முடித்து வருவீங்க. அதே நேரம் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் யாருக்கும் அடங்காதவர்களாக, கட்டுப்படாதவர்களாகவும் இருந்து வருவீங்க. மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைகளை மிதுன ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே செயல்படுத்தி வருவாங்க. அதனால் இது வரைக்கும் உங்களை குற்றம் குறை சொல்லிகிட்டு இருந்த விஷயங்களை கூட இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான காரியங்களை எடுத்து அதில் சிறப்புகளை பெற்று வருவீங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோக நிமித்தமாக காரிய ரீதியான சிறப்புகள், அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமான நிலைகளில் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். அந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காசு பண்ண விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். இருந்தாலும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்து கொண்டு தான் இருக்கும். குறிப்பாக ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. சில அத்தியாவசிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் போன்ற விஷயங்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. அதே போல் மிதுன ராசிக்காரங்கள் இந்த கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட அதிக செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் இந்த போதை வஸ்துக்கள் சொல்லக்கூடிய லாகரி வஸ்துக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத அன்வான்டான விஷயங்களை கொஞ்சம் அளவாக வைத்துக்கொள்வது நல்லது. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகளை உண்டாக்குதோ அதே அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத ஆகாத விஷயங்களாலும் ஈர்க்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன மிதுன ராசிக்கு இது அலைச்சலோடு ஆதாயம் பெறக்கூடிய மாதிரி தான். கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தோடு இருப்பது நல்லது. கொஞ்சம் விழிப்புணர்வோடும் சுதாரித்து செயல்பட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த மாதம் அனைத்து விஷயங்களையுமே அதற்குண்டான நன்மைகளையும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த பிரயாண ரீதியான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.
கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு பரஸ்பரமான உணர்வுகளை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக காரிய ரீதியான விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களையுமே மனம் மகிழ்ந்து உங்களுக்காக எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்து வருவாங்க. நீங்களும் அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய சந்தோஷத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் என்று பல விஷயங்கள் மனசெடுத்து செய்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அரவணைத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சாதகமான அமைப்புகளே உண்டு. குறிப்பாக மிதன ராசிக்காரங்க இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. அதனால் காதல் விஷயங்கள் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன விஷயங்கள்லாம் அளவான அமைப்புகளே உண்டு. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. அதே போல் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செய்யும். ஒரு பக்கம் உடல்நல விஷயங்களில் சில முன்னேற்றங்களை கொடுத்தாலும் கூட அப்பப்போ உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொந்தரவுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது. குறிப்பாக உணவு விஷயங்கள், ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் மாணவர்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. அவங்களுடைய தேவைகளும் பல விதங்களில் பூர்த்தியாகவும் செய்யும். குறிப்பாக கலைத்துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு, வித்வத்தன்மை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க. குறிப்பாக இந்த மாத அமைப்பு சங்கடம் கொடுத்தவங்க கூட சந்தோஷத்தை கொடுத்து வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை தரணும்னு நினச்சவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட கொஞ்சம் இனிமையாகவும் கலகலப்போடும் பழகி வருவாங்க. அதனால் வெளி இடங்களில் உங்களுக்கான ஆதரவுகள் சிறப்பாகவே இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், பதட்டம் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். நீங்கள் கொஞ்சம் அமைதியோடும் நிதானத்தோடு இருந்து வந்தாலே வெளி இடங்களில் உங்களுக்கான சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். அதே போல் சிலருக்கு இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடும். ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை கூட மேற்கொண்டு வருவீங்க. குறிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய குலதெய்வங்களை அனுஷ்டிக்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்க பெற்று வருவீங்க. பொதுவாக இந்த ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே இந்த ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் பிரயாண விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டி வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் நன்மைகளையும் பெற்று வருவீங்க. ஸோ ஓரளவு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்கள், காரியங்களும் சாதகமான நிலைகளையே இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், அலைச்சல்கள் அதிகம் இருக்கவே செய்யும். கொஞ்சம் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.